சார். சொல்லுங்க சௌமியா. சார், நான் மெயில் பண்ணியிருந்தேன். பார்த்தேன் உங்களோட மெயில். ஆனால் எதுக்காக வேலையை ரிசைன் பண்ணியிருந்தீங்க? ரிசைன் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னக்கூட்டே சொல்லணும்னு தெரியாதா? சார், அது வந்து சொல்லுங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணீங்க? அது என்ன தப்புன்னு உங்களுக்கே தெரியும் சார். என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க என்னால் முடியாது. நான் கிளம்புறேன் சார். இல்லை ஃபைனு லாஸ் ஆஃப் பெய்னாலும் நான் பார்த்துக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சௌமியா, நீங்கள் கில்ட் ஆகுற அளவுக்குலாம் இப்போ ஒன்றுமே நடந்துக்கல. நீங்கள் என்னோட தங்கச்சி. அப்போ உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது இந்த கம்பெனியில். அப்போ இந்த ஃபைல் எடுத்து நீங்கள் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. என்னை மன்னிச்சிருங்க. அது நான் உண்மைக்குமே அது கிறிஷ்காக தான் பண்ணேன். எனக்கு தெரியும் சௌமியா, கிறிஷ் உனக்கு நல்லா முன்னேறணும், நல்ல இடத்துக்கு போகணும், அதுக்கு தான் நீ ஆசைப்படுறேன்னு தெரியும். பட் இப்படிலாம் அவன் முன்னேறணும்னு நினைக்காது. அது அவனுக்கும் பிடிக்காது. எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. அது என்னைய மன்னிச்சிருங்க. உங்களை தவிர இப்போ இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தது என்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. எனக்கு நீ கிறிஷ் மேலே வச்சிருக்க லவ்லாம் புரியுது சௌமியா. அவன் நல்லா இருக்கணும், நல்லா வளரணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ணுற. ஆனால் இது தப்பான வழியில். நீ எவ்வளோ பெரிய கம்பெனியோட பொண்ணு, உனக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. நீ ஏன் இப்படி பண்ணலாமா சௌமியா? அப்புறம் இதை பற்றி உன்னை பேசி கஷ்டப்பட வைக்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை சௌமியா. 3 மாதம் வேலை பாரு, அதுக்கப்புறமும் உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ. ப்ரொசீஜர் அதுதான். ப்ளீஸ் ஆதி, நான் போகிறேன். என்னையால இங்கே வேலை பார்க்க முடியாது. அடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தாலும் நீங்கள் என்னைய தானே சந்தேகப்படுவீங்க. கண்டிப்பாக உன்னை சந்தேகப்பட மாட்டேன் சௌமியா, என்னைய நம்பு. நீ 3 மாதம் வேலை பாரு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பிடு. அப்புறம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இல்லை, கிறிஷ் திட்டுவான். என்கிட்ட நான் பேசிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் அவன் உன் கூட சேர்ந்து அலையிறதால அவனை நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். ஆதி எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்கான், இது ஆதி கம்பெனின்னு தான் வெளியில் தெரியும், நீ உடைக்கிறதே தெரியாதுன்ட்டு. அதனால தான் நான் அவனை வேற கம்பெனிக்கு போக சொன்னேன். ஆதி அங்கே போய் நல்லா ஷைன் ஆகட்டும்ன்ட்டு. என்னையை விட கிறிஷ்க்கு நிறைய திறமை இருக்கு சௌமியா. அவன் கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ஷைன் ஆகுவான். நீ கவலைப்படாத. நீ இப்போ போய் வேலையை பாரு. சரி ஆதி. நீ ஃபீல் பண்ணாத சரியா? நீ என்னோட குட்டி தங்கச்சி. நான் அப்படி தான் நினைக்கிறேன். சின்ன சின்ன தப்பு பண்ணுறது ஓகே தான். பட் அந்த தப்பை ஒருத்தவங்க திருத்தும் போது நீ திருத்திக்குவேன்னு நான் உன்னை ஃபுல்லும் நம்புகிறேன். கண்டிப்பா ஆதி. போய் வேலையை பாரு போ. கிறிஷை போய் பார்த்து பேசணுமே. கார்த்தி அங்கிள் தானே அது? கார்த்தி அங்கிள், கார்த்தி அங்கிள். ஏ ஃபாத்திமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க இங்கேயே வந்துட்டோம். என்னது? நீங்க இங்க உட்காருங்க. சொல்லுமா. அங்க நிறைய பேர் நைட் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, அதான் இங்க சாராண்டி வீட்டுக்கு நாங்க வந்துட்டோம். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஜாலி ஜாலி. அப்ப நான் டெய்லி உங்களை பாப்பேனா? ஆமா. அப்ப நீங்க என் கூட விளையாட வருவீங்களா? விளையாடலாமே. அங்கிள், உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கா? நான் என்னோட அம்மா மட்டும்தான். அப்போ இனி மாதிரி உங்களுக்கும் அப்பா கிடையாதா? ம். உங்களுக்கு தெரியுமா, நாங்க அங்க இருக்கும்போதே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்பா உண்டு. ஆனா எனக்கு மட்டும் கிடையாது. ஃபீல் பண்றியா ஃபாத்தி? இல்ல, நான் ஃபீல்லாம் பண்ணல. எனக்கு தான் என்னோட மம்மி இருக்காங்களே. என்னோட மம்மி சூப்பர் உமன், தெரியுமா? எனக்கு தான் தெரியுமே. எனக்காக என்னனாலும் பண்ணுவாங்க. ம். கார்த்தி, கார்த்தி, நீ இங்க என்ன பண்ற? அம்மா, உங்களுக்கு தெரியுமா கார்த்தி அங்கிள் வீடும் நம்ம வீடும் பக்கத்து பக்கத்துல. கார்த்தி, உள்ள போய் தூங்கு போ. அம்மா, நான் கொஞ்ச நேரம் கார்த்தி அங்கிள் கூட பேசிட்டு போறேன். நீ உள்ள போய் தூங்கன்னு அம்மா சொன்னேன். போ. கார்த்தி அங்கிள், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய்மா. நீ ஏன் பாப்பா கிட்ட எல்லாம் கோவப்படுற? கார்த்தி, சாரி. உங்க வீடு இங்க தான் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது கார்த்தி. ஏய் ரிலாக்ஸ். இப்போ என் வீடு பக்கத்துல இருந்தா என்ன? அதே மாதிரி ஃபாத்தி என் கூட பேசினா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? அவ பேசாம என் மடியில் உட்காந்து சமத்தா ஒவ்வொரு கதையும் சொல்லிட்டு இருக்கா. இல்ல கார்த்தி, நீ என்கிட்ட இருந்தும் ஃபாத்தி கிட்ட இருந்தும் கொஞ்சம் தூரமா இரு. ஏன் நிஷா இப்பெல்லாம் பேசுற? நீ தானே கார்த்தி ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நமக்குள்ள இதெல்லாம்? ப்ளீஸ், நீங்க வந்து கிளம்புறியா? யாராச்சும் இந்த நேரத்துல நம்ம 2 பேரும் இப்படி நின்று பேசுறது பார்த்தா தப்பா பார்ப்பாங்க. நிஷா ப்ளீஸ் கார்த்தி, என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. இல்லை, இப்படிதான் பேசுவேன்னா அப்புறம் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், தள்ளி போக மாட்டேன், சொல்லிட்டேன். கார்த்தி, நான் எதுவும் பண்ணல. உன்னை விட்டு தள்ளி தான் போறேன். என்னை எதுக்கு வர சொன்ன? எதுக்குன்னு உனக்கே தெரியும். ப்ளீஸ், இப்பவும் சௌமியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத சொல்லிட்டேன். இந்த கம்பெனியை விட்டு நீ வெளியில அனுப்புனதே அவளுக்காக தானே. அவ தானே உன்கிட்ட இனிமேல் நீ கிறிஷ் கூட பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நீயும் நீ அப்படியே கழட்டி விட்டுட்டு, அப்படி தானே?
ஆமா, அந்த பொண்ணு நினைக்கிறதுல என்ன தப்பு சொல்லு? நீ தனியா ஷைன் ஆகணும்னு நினைக்கிறா. தனியா ஷைன் ஆகணும்னு நினைக்கிறான்னா அதுலயாச்சும் நீ தனியா விடலாம்ல. அதுலயும் ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல இப்ப எனக்கு பாரு எவ்வளவு பெரிய அசிங்கம் கொடுத்துருக்கா. இது அசிங்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட உனக்கு என்ன அசிங்கம்னு சொல்லு. எனக்கு தெரியும் ஆதி. இதுவே இந்த நேரத்துக்கு வேற யாராச்சும் பண்ணியிருந்தா நீ எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. சௌமியா அங்க போய் தான் நீ ஒன்னும் சொல்லாம இருக்க. மித்தவங்களும் சௌமியாவும் ஒன்னும் கிடையாதுல கிரிஷ். அவ என்னோட தங்கச்சி. எல்லாரும் குட்டி குட்டி மிஸ்டேக் பண்றது நார்மல் தான். அவளும் பண்ணிட்டா, விட. நீ விடேன்னு சொல்ற, பட் என்னால இதை நார்மலா ஏத்துக்க முடியல ஆதி. டைம் எடுத்துக்கோ, பட் அவகிட்ட பேசாம இருக்காது. பேசிரு சரியா? சரி. அப்புறம் நீயும் இந்த பிஸ்னஸ் விஷயமா என்னை ஹெல்ப் பண்றதை விடு சரியா? போன கான்ட்ராக்ட் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியும். நானே என்னோட டேலண்ட் யூஸ் பண்ணி வர்றது வந்தா எனக்கு போதும் ஆதி. சரி, நான் கிளம்புறேன். சௌமியாவை திட்டாத, அவகிட்ட பேசு. சரிடா, கிளம்பு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. என்ன சார் திடீர்னு என்னை இங்கெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? சும்மா தான் ஒரு டேட். கல்யாணம் முடிஞ்சு யாராச்சும் டேட் வருவாங்களா? ஏன் வரக்கூடாதா? வரலாம். அப்புறம் என்னடி? இல்ல சார் ஏதோ என்கிட்ட பேச வர மாதிரியே எனக்கு தெரியுது. என்ன விஷயம் சொல்லணும்? சாரா, நம்ம லைஃப் பார்ட்னர்ஸ். நம்ம ரெண்டு பேரும் எதுவுமே மறைக்க கூடாதுல்ல. ஆமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன்டி. ஆனால் அது ஆஃபீஸ் விஷயம். ஆனால் அதில் பர்சனல் விஷயமும் இருக்கா. தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. சௌமியா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாதி. எப்படி? அதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ சொல்லிட்டா, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். தப்பா அவ மேல தானே. அவளே என்கிட்ட ஒத்துட்டு வந்து சொல்லிட்டா. மேபி நீங்க வந்து சௌமியாவை பத்தி என்கிட்ட சொன்னா நான் சௌமியா கூட சண்டை போடுவேன்னு கூட நினைச்சு சொல்லாம இருந்திருக்கலாம். விடுங்க ஆதி. தேங்க்ஸ் டி என்னைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அப்போ டேட் போடலான்னு கூப்பிட்டதெல்லாம் பொய் அப்படிதானே? இதை பத்தி சொல்றதுக்காக தான் என் கூட வந்திருக்கீங்க. இதை வந்து சொன்னா நான் கோவப்பட மாட்டேன், திட்ட மாட்டேன்ட்டு. அப்படிலாம் இல்லடி. நம்பிட்டேன். சரிடி, டேட்டும் வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசலாமா? சார், அதான் பேச வேண்டிய விஷயத்த பேசி முடிச்சிட்டீங்கல்ல, கிளம்பலாமா? ஏன் தர நான் இப்படி பேச வந்தாலே என்னை அவாய்ட் பண்ற? இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஆதி கிளம்பலாமா? எனக்கு லைட்டா தலைவலிக்கு. நான் போய் பில் பே பண்ணிட்டு வரேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஆதி. உங்களோட பர்த்டே அன்னைக்கு நான் என்னோட லவ்வை சொல்றேன். நிறைய சர்ப்ரைஸ் பிளானும் வச்சிருக்கேன். எப்படா உங்ககிட்ட லவ் சொல்லுவோம், நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ஹாப்பியா இருக்கலாம் தான் ஆதி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து போனா என் வீடு எங்கும் உன் கொலுசின் ஓசை கேட்கும் நாளெல்லாம். ஓ என்னும் வார்த்தையா ஆவென்கிறார். வந்ததும் கண்ணீர் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தக மூடிய மயிலிறகாக புத்தியை மறைப்பால் தெரிவதில்லை. என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு சென்றால் வரமாட்டாய். அதுதானே பெரும்பாடு. என்ன, நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? அக்கா என்ன அக்கா, நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இல்லையா? இல்லை. இடியட், எப்போதுமே உன்னையால ஒரு வேலையை உருப்படியாவே பண்ண முடியாதா சொல்லு? சாரிக்கா. உன்னை என்ன சொல்லி அனுப்புனேன்? உனக்கு 1 மாசம் தான் டைம். அதுக்குள்ள அமுதனோட ஹாஸ்பிட்டல் ஃபுல்லும் க்ளோஸ் ஆயிடணும்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன். ஆமாம், நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்க்கா. என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க? அக்கா, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவங்க கிடையாது. ரொம்ப நல்லவங்க. உனக்கு நான் போட்ட கண்டிஷன் என்ன? நான் சொல்றது ஃபுல்லும் நீ கேட்கணும். நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், அதை முடிச்சுட்டு வா. இன்னும் 15 நாள் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள இந்த அமுதனோட ஹாஸ்பிட்டலை நீ க்ளோஸ் பண்ணிடணும். புரியுதா? சரிக்கா. அதை விட்டுக்கிட்டு அவன்கிட்ட சாரோ போலி டாக்டரும் குழஞ்சிட்டு நின்றுட்டு வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுன? இல்லைக்கா, நான் அப்படி எதுவும் பண்ணலை. உனக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு ஸ்பை வச்சிருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க குடும்பம் நம்மளுக்கு பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அவங்கள பழிவாங்கிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணம். சரிக்கா. சரி, நான் கிளம்புறேன். அக்கா. என்ன? அப்பா. அவர் அப்பான்னு சொல்லாத. என்னோட அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு. அவரை நான் பார்த்துப்பேன். நீ சொன்ன வேலையை மட்டும் பார்த்துட்டு வா.
யாரோ பண்ண தப்புக்கு ஏன் அமுதனை பழி வாங்கணும்? அவர் ரொம்ப நல்லவர்.